திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் நெல்லை பி. முத்துசாமி அவர்களும், பொதுச்செயலாளர் பி. ஜெயவேல் அவர்களும், மாநில இளைஞரணி தலைவர் ஜே.எஸ். பரத் அவர்களும், துணை பொதுச்செயலாளர் சங்கரவேல் சுப்பையா அவர்களும், மாவட்ட நிர்வாகிகள், மதுரை மாவட்ட நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். இந்த கூட்டத்தில் மக்கள் முன்னேற்ற கட்சி மதுரை மேற்கு, மதுரை மத்திய தொகுதி, திருப்பரங்குன்றம் 3 தொகுதியில் தனித்து போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் முன்னேற்ற கட்சி வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 40 தொகுதியில் வாக்கு வங்கி இருக்கிறது. அதில் 20 தொகுதிகள் மக்கள் முன்னேற்ற கட்சி தனிச்சின்னத்தில் போட்டியிடும். மீதமுள்ள தொகுதிகளில் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பது மக்கள் முன்னேற்ற கட்சி அடுத்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்படும். இல்லை, தமிழ்நாடு எல்லா மாவட்டம் அவ்வளோ வந்திருந்தாங்களா? தமிழ்நாடு இன்றைய கூட்டம் மதுரை மாவட்ட 3 தொகுதி இன்றைய தினம் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் 3 தொகுதி நிர்வாகிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அவர்கள் மட்டும் கலந்து கொண்டார்கள். அடுத்த கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு திருநெல்வேலியில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். அடுத்தடுத்து மாவட்ட வாரியாக சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்து எந்த தொகுதியில் போட்டியிடுவது, எந்த தொகுதியில் பிற கட்சிக்கோ வேட்பாளர்களுக்கோ ஆதரவு அளிப்பது என்பது செயற்குழுவில் முடிவெடுக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு நின்றிருக்கீங்களா? 2022 உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கட்சி தனி சின்னத்தில் போட்டியிருக்கிறது. அந்த தொகுதியில் அந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு அடுத்த வாக்கு வங்கி மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றிருக்கிறது. நிர்வாகிகள் பேர் சொல்லுங்கள். மாநில தலைவர் நிர்வாகி மாநில தலைவர் நெல்லை பி. முத்துசாமி, பொதுச் செயலாளர் பி. ஜெயவேல், துணை பொதுச் செயலாளர் சங்கரவேல் சுப்பையா, மாநில இளைஞரணி செயலாளர் ஜே.எஸ். பரத், மாநில மகளிரணி தலைவி தனலட்சுமி, மதுரை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரி, மதுரை புறநகர் மாவட்ட மகளிரணி தலைவி புஷ்பலதா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். உங்கள் பேர்? சங்கரவேல் சுப்பையா, துணை பொதுச் செயலாளர் மக்கள் முன்னேற்ற கட்சி.